சீமான் வெட்ட வெளியில பனைமரத்தில் ஏறி கல் இறக்குறதாக அவர் சொல்றார். கல் அதுக்கு முதல்ல வழக்கு போடணும், அவரை கைது செய்யணும். காரணம், அவரை கைது செய்ய வேண்டும்ங்கிறது மட்டும் இல்ல, இது சமூகத்துல போக்கிரித்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் பொல்லாத விஷயங்களையும் பொது வெளியில ப்ரொமோட் பண்றது. தனக்கு 4 ஃபாலோயர் இருப்பான் அப்படிங்கறதுக்காக திடீர்னு அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தம் அதை கொடை பிடிப்பாங்கிற மாதிரி 4% ஓட்டு வந்த உடனே தலைகளாக குறிக்க கூடாது. இந்த சேட்டையெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. நீ கல்ல இறக்குறது மட்டும் இல்லாம போலீஸ் வந்தா அருவாள் வெட்டுன்னு எடுத்து காட்டின என்னதுதான் சரி. நான் சொல்லிடுறேன், இனி தமிழ்நாட்டில் எந்த இடத்துலயாவது நீ கல் இறக்கிறதுக்கு வா, நீ ஒரு வந்துக்கிற ஊருக்கு 100 அருவாளோட வர்றதுக்கு ரெடி இருக்கிற பானை உடைக்கிறது ரெடியாக்குறாங்க. இனி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எங்கேயாவது பண்ணிப்பாங்க. அவர் சவா இருந்தா நான் இந்த மரத்தில் ஏறன்னு சொல்லி ஏறிட்டோம், அப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அன்னைக்கு தான் இருக்குது. அன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் 63 பேர் செத்த போது இதே கோபம் இதே கொந்தளிப்பு அவர்கிட்ட இருந்துச்சா? இது ஒரு பிற்போக்குத்தனமான வாதம். கல் மருந்து கல் உணவுங்கிறதுக்கு இலக்கிய சான்றுகள் உண்டு, மருத்துவ சான்றுகள் உண்டு. அப்படி இத்தனை சான்றுகள் இருக்கும்போது நீங்க ஒரு மருத்துவர் படித்த மேதை என்று சொல்ற நீங்கள் விஷம்னு எப்படி சொல்லுவீங்க? அதை இது ஒரு விதமான சாதிய பின்புலத்தோடு இதை அணுகிறதுனால வர பிரச்சனை. சாதி வெறி மண்டைக்குள்ள ஏறினதுனால சாதி ஒரு தேசியனம், சாதிக்கு ஒரு நாடு வேணும், சாதிக்கு ஒரு தேசியனமா அதை அங்கீகரிச்சு இந்தியா ஒரு இந்துக்கள் நாட அறிவிங்கன்னு சொல்ற இந்த பிற்போக்குத்தனமான வாதத்துக்குள்ளார வச்சு பார்க்கும்போது இதை வெறும் சாதி கண்ணோட்டத்தோடு அவர் அணுகிறாரே தவிர இது உழைக்கும் மக்களுடைய ஒரு அடிப்படை பிரச்சனை. இவ்வளவு அதிகார பலத்தை தாண்டி தானே இன்னைக்கு கல்லறுக்கு போராட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கோம். இவ்வளவு அதிகார பலத்தையும் தாண்டி தானே இன்னைக்கு ஸ்டெர்லைட்ல இழுத்து மூடி இருக்கிறோம். இவ்வளவு அதிகார பலத்தையும் தாண்டி தானே இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வாங்கி இருக்கிறோம். இது எல்லா போராட்டத்தையும் முன்னின்று நடத்துனது நாம் தமிழர் கட்சி தானே. நீங்க மக்கள் முடிவெடுத்து விட்டா சட்டங்கள் மக்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா இங்க போடப்படுகிற சட்டங்கள் திட்டங்கள் அதிகாரங்கள் அனைத்தும் மக்களுக்கானது. மக்கள் கூடி முடிவெடுத்தா என்ன பண்ணுவேன்? தமிழர்கள் நாங்கள் கூடி முடிவெடுக்கிறோம். எல்லா கோயில்களும் தமிழ்ல தான் இனிமேல் அர்ச்சனை நடக்கணும். சரியா? குடமுழுக்கு தமிழ்ல தான் நடக்கணும். தமிழர்கள் நாங்க முடிவெடுத்தா நீங்க என்ன பண்ண முடியும்? கோயில் என்னது, நிலம் என்னது, சாமி என்னது, நீ யாரா? வெளியே போடா. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர்களுள் ஒருவருமான சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த பேராசிரியர் அருளனியன் அவர். ஆனா வணக்கங்கண்ணா. வணக்கம். ஆனா நேற்று அண்ணன் சீமான் தலைமையில் பனைமரத்திலிருந்து கல் இறக்கி குடிக்கும் போராட்டம் வெற்றிகரமாக நடந்துருக்கு. இந்த சூழல்ல டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கல் விஷத்துக்கு சமமான ஒரு பொருள் அப்படின்னும், சீமான் அந்த போராட்டத்தின் போது கொடுவாள காட்டி மிரட்டுறாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களா வச்சிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கல் விஷத்துக்கு சமமானது அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஐயா பயன்படுத்துறார். கல் குடித்து இறந்தவர்கள் உண்டு நிரூபிச்சிருக்கிறாரா? இது ஒரு அறிவியல் மனப்பான்மையுடன் கூடிய பார்வையா? நீங்க யோசிச்சு பாருங்க. கள்ளக்குறிச்சியில 60க்கும் மேற்பட்ட நபர்கள் கள்ளசாராயம் குடிச்சு இறந்து போனார். இன்னைக்கு கல் ஒரு உணவு, கல் ஒரு மருந்து அப்படிங்கிற இந்த போராட்டத்தை முன்னெடுத்து அண்ணன் சீமான் இந்த வாதங்களை முன்வைத்ததனால் இவ்வளவு கொந்தளிக்கிற ஐயா கிருஷ்ணசாமி அன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் 63 பேர் செத்த போது இதே கோபம் இதே கொந்தளிப்பு அவர்கிட்ட இருந்துச்சா? இது ஒரு பிற்போக்குத்தனமான வாதம். நீங்க யோசிங்க. நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டுல உழைக்கிற என் தாத்தா பாட்டி, என் அப்பா அம்மா காலையில காடுகளுக்கு வேலைக்கு போறவங்க கல் குடித்துட்டு போனதை நான் பார்த்திருக்கேன். எங்களுக்கு சிறு பிள்ளைகளுக்கு ஒரு டம்ளர் குடிப்பா, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி கொடுத்ததை நான் பார்த்திருக்கேன். இப்படி சொல்றதுனால உங்களை தப்பா வளர்த்துட்டாங்கன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. கண்ணு முன்னாடி அவங்க ஒரு உதாரணத்தை பார்த்தாங்க. என்னுடைய சொந்த தாய் மாமன் ஒரு விதமான உடல் நோயால் பாதிக்கப்பட்டு சித்த மருத்துவர்கள் கல் கொடுத்தா மட்டும்தான் இவரை உயிரை காப்பாற்ற முடியும்னு சொன்ன போது கல்ல குடங்குடமா கொண்டு எங்க வீட்டுல வச்சு கொடுத்து எங்க தாய் மாமனை காப்பாத்தின வரலாறு உண்டு. எங்க தாய் மாமன் உயிரோடு இருக்கிறாரு. சிறுபிள்ளையா இருக்கும்போது 20 வயசுல அவர் கல்லு குடிக்கலாம் செத்து போயிருவாருன்னு சொன்னார் மருத்துவர். கல்லு குடிச்சு உயிரோடு இன்னைக்கு 80 வயசுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு எங்க தாய் மாமன். அப்ப நீங்க நிரூபிக்கப்பட்ட வரலாறு இருக்குங்க நிறைய. கல் மருந்து கல் உணவுங்கிறதுக்கு இலக்கிய சான்றுகள் உண்டு, மருத்துவ சான்றுகள் உண்டு. அப்படி இத்தனை சான்றுகள் இருக்கும்போது நீங்க ஒரு படித்த மேதை என்று சொல்ற நீங்கள் விஷம்னு எப்படி சொல்லுவீங்க? அதை இது ஒரு விதமான சாதிய பின்புலத்தோடு இதை அணுகிறதுனால வர பிரச்சனை. சாதி வெறி மண்டைக்குள்ள ஏறினதுனால சாதி ஒரு தேசியனம், சாதிக்கு ஒரு நாடு வேணும், சாதிக்கு ஒரு தேசியனமா அதை அங்கீகரிச்சு இந்தியா ஒரு இந்துக்களின் நாட அறிவிங்கன்னு சொல்ற இந்த பிற்போக்குத்தனமான வாதத்துக்குள்ளார வச்சு பார்க்கும்போது இதை வெறும் சாதிய கண்ணோட்டத்தோடு அவர் அணுகிறாரே தவிர இது உழைக்கும் மக்களுடைய ஒரு அடிப்படை பிரச்சனை. இன்னைக்கு 40,000 கோடி 50,000 கோடிக்கு சாராயங்கள் விற்பனை ஆகுது இன்னைக்கு டாஸ்மாக் கடைகள்ல. அப்ப இதுக்கு எதிராக சரியா இந்த ஒரு கல் இறக்கிறத அல்லது கல் விவசாயிகளுக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கி கொடுப்பதற்காக, மேலும் இது நடந்தாதான் நாளைக்கு பனை சார்ந்த தொழிலும் பனைமரங்களும் இருக்குங்கிறதுக்காக ஒரு நீண்ட நெடிய இலக்குகளோடு அண்ணன் சீமான் சொல்றத குறுகிய சாதி வட்டத்துல பார்த்தா அவ்வளவுதான் தெரியும். இதை நம்ம அதுக்கு மேல எப்படி இதை பாக்குறது? அதே போல
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சண்முகமும் வந்து கல் வந்து உணவுப் பொருள்னு சொல்றீங்க, நீங்க வந்து உங்க வீட்டுல குழந்தைகளுக்கு கொடுத்து வளர்த்த வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி எனக்கு கருத்து. பாருங்க, எல்லாரையும் கல்லுக்குடி அப்படின்னு சொல்றதுக்கு வேலையை செய்ய வரல. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு தேவை கருதி, அது மருந்தாவோ அடிப்படை தேவையில ஏதாவது உடல் நல குறைபாடு ஏற்பட்டாலோ பயன்படுத்துங்க நம்ம சொல்றோம். அதை தாண்டி இந்த 50,000 கோடிக்கு குடிக்கிற குடிகாரர்களை கல்லுக்குடின்னு சொல்றதுல இப்ப என்ன தப்பு? இப்ப பட்டச்சாராயம் குடிச்சு சாவுன்னு சொல்றதுக்கு கல்லு குடிச்சா உனக்கு உடல் சார்ந்த உபாதைகள் ஏற்படாது, ஒரு பொருளாதார இழப்புல இருந்து நான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்றேன். இது இன்னொரு மாற்று பாதை, அவ்வளவுதான். அதுக்காக நம்ம உடனே மது ஆதரிக்கிறோம் அப்படி சொல்லவே வரலையே. முதல்ல யார் மது ஆதரிச்சா, யார் மது ஆதரிச்சு பேசலாம்? அப்படி யாரும் பேசல. இந்த விஷயம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் பல நூறு குடும்பங்கள் இன்னைக்கு இந்த டாஸ்மாக் சாராயத்தால அழிஞ்சுக்கிட்டு வருது. அப்படி அழிஞ்சுக்கிட்டு வரும்போது அதுக்கு ஒரு மாற்று திட்டமா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சரி, டாஸ்மாக் கடைகளை உடனே இழுத்து முடின்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? 20 ஆண்டு காலமாக இந்த திராவிட ஆட்சியாளர் என்ன சொல்றாங்க? படிப்படியாக குறைப்போம். நாங்க என்ன சொல்றேன்? படிப்படியா குறைக்கிறதுல கல்லையும் கொஞ்சம் சேர்த்து படிப்படியா குறைங்க. கல்ல ஒரு மாற்று ஏற்பாடா கொண்டு வாங்க. மாற்று ஏற்பாடா கொண்டு வந்துட்டு நீங்க படிப்படியா குறைங்களே. அப்படி அதனால அவங்களுக்கு பொருளாதார இழப்பும் இல்ல, உடல் சார்ந்த நோய்களும் இல்ல. அந்த பார்வையில தான் இதை எடுத்துக்கணும். அதை உடனே ஏதோ சீமான் வந்து ஊர்ல இருக்கவங்க எல்லாத்தையும் குடிக்க சொல்லிட்டா, அப்ப வந்து ஐயா ஸ்டாலின் எங்க அண்ணன் சீமான் கேட்கறது போல அண்ணன் ஸ்டாலின் வந்து விக்கிறதெல்லாம் இந்த தேனா, டாஸ்மாக் கடைகளை விக்கிறதெல்லாம் என்ன மருந்தா, டானிக்கா, என்ன விக்கிறீங்க? பாலா, எதை விக்கிறீங்க? நீங்க விக்கிறது விஷம் இல்லையா? அப்ப இது முழுக்க இதுக்கு பின்னாடி இருக்கிற தமிழ்நாட்டுல இந்த சாராய வியாபாரிகள் பின்னாடி இருந்து இதை இயக்குறாங்க. இத ஒரு பெரிய சிக்கலாவா, ஏன்னா கல் இறக்க ஆரம்பிச்சா ஒருவேளை அவங்களுடைய வியாபாரம் பாதிக்க நினைக்காம இல்லையா? எல்லா அரசியலுக்கு பின்னாடி ஒரு வியாபாரம் இருக்கு, எல்லா வியாபாரத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வியாபார தந்திரம் இருக்கு. கல்ல இறக்குனா ஸ்டாலின் ஐயாவுக்கு பின்னாடி இருக்கிற திமுக காரங்களுடைய அந்த சாராய ஆலைகள் பாதிக்கப்படும். அதிமுகவுடைய மிடாஸ் நிறுவனம் போன்ற அதிமுகவுடைய பினாமிகள் பேர்ல இருக்கிற சாராய ஆலைகள் பாதிக்கப்படுங்கிறதுக்காக இதை செய்யறாங்கன்னு எங்களுக்கு தோணுது. திமுக சார்பில் அம்மையார் அதே போல வந்து திருச்செந்தூர்ல முருகன் கோவிலுக்கு வந்து தமிழ்ல குடமுழுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகள், தமிழ் தேசிய பேரியக்கம், அப்புறம் பல சைவ அமைப்புகள், நாம் தமிழர் கட்சி எல்லாரும் இணைந்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி, இந்த சூழல்ல திமுக சார்பில் அம்மையார் கனிமொழி வந்து ஒரு பதில சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லக்கூடாது, பக்தர்கள் தான் சொல்லணும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. அதே போல தமிழ்ல குடமுழுக்கு நடக்கணும் அப்படின்ற கோரிக்கை நீங்க எப்படி பாக்குறீன்ற ஒரு கேள்விக்கு கொஞ்சம் மலுப்பலான பதிலையும் கொடுத்துருக்கு. இதை நீங்க எப்படி பாக்க? அந்த பேட்டி பார்த்தோம். வாய் கோணிக்கிட்டு போகுது. தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்வதற்கு வாய் கோணிக்கிட்டே போனுச்சு. அதை கவனிச்சோம். ஏன் உங்களுக்கு தமிழ் கடவுள் முருகன் சொல்ல வாயே வர மாட்டேங்குது? ஏன்னா நீங்க தமிழர் இல்ல, நீங்கள் எங்க இனத்தவர் அல்ல. நீங்க அடிப்படையில இந்தியா முழுவதும் எத்தனையோ இந்து கோயில்கள் இருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் முருகன் கோயில் இருக்கு? ஏன்னா குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான், சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை. சுப்பிரமணியன்கிறது முருகன். அப்ப முருகனை எங்கள் இனத்தின் தலைவனாக, குறிஞ்சி நில தலைவனாக நாங்க பார்க்கிறோம். எங்களுடைய இன கடவுளை, சரியா, எங்க இன கடவுளை நாங்க கும்பிட போகும்போது தமிழ் கடவுள்னு இத்தனை ஆதாரப்பூர்வமான நிரூபணங்களுக்கு பிறகு நீங்க வந்து குடமுழுக்கு நடத்தும் போது நாங்க வந்து சமஸ்கிருதத்தில் நடத்தோம்னா நீங்க திராவிடர்கள், திராவிட ஆட்சியாளர்கள், திராவிட மாடல் அரசு தமிழரை காக்கத்தான் வந்து நீங்க இத்தனை பேச்சு பேசுறீங்களே. நீங்க தமிழர்லாம் காக்க வேணாம். கோயில்ல உங்களுடைய எதிரி, உங்களுடைய மூலவர், திராவிட தத்துவத்தின் மூலவராக இருக்கிற ஈவே ராமசாமி நாயக்கருடைய இன எதிரி பார்ப்பனர்கள் அல்லது பிராமணர்களுக்கு எதிராக, அந்த சமஸ்கிருத மொழிக்கு எதிராக எத்தனை கோயில்கள்ல திமுக தொண்டர்களை கொண்டு போய் வச்சு நீங்க போராடினீங்க குடமுழுக்கு குடமுழுக்கு நடத்தக்கூடாதுன்னு. இன்னைக்கு தமிழ் தேசிய இயக்கங்கள் வளர்ந்து வந்து தொடர்ந்து இதை ஒரு பெரிய போராட்டமா மாத்தி தமிழ்நாட்டில் எந்த கோயில்ல குடமுழுக்கு நடந்தாலும் தமிழ்ல தான் குடமுழுக்கு வேணும்னு கோரிக்கை வைக்கிறாங்களே. தமிழ் தேசிய இயக்கங்கள் மட்டும் போராடுது, திராவிட இயக்கங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப திராவிட இயக்கங்களோட கொள்கை வந்து ஒரு போலியா, பொய்யா? அந்த தொண்டர்களுக்கு இதையா நீங்க கற்பிக்கல? இன்னைக்கு நாங்க இதை சொல்லும் போது அது வந்து பக்தர்கள் சொல்லணும், ஏன் உங்க தொண்டன் சொல்ல மாட்டானா? பெரியாரிய ஈவேரா இயக்கங்களின் தொண்டர் பெருமக்கள் சொல்ல மாட்டாங்களா? அப்ப எந்த கொள்கைக்காக நீங்க வந்தீங்க? அப்ப இப்ப புரிஞ்சு போச்சு நீங்க எங்க ஆள் இல்லன்னு. இதுல நமக்கு என்ன புரியுது? இவன் எவனும் எங்க ஆள்ற எவனும் எங்க ஆள் இல்ல, எங்க இனத்தவன் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுது இல்லையா? தமிழ் கடவுள் முருகன் எழும்போது, சரியா, உலகத்திலேயே மிகப்பெரிய முருகன் கோயில் மலேசியாவில் இருந்துச்சு, சரியா. அது இப்ப மறுபடியும் புத்தரகொண்டபாளையத்துல, சேலத்துல ஒரு முருகன் கோயில் எந்திரிச்சிருக்கு. அது என்ன சொல்லுது? வரலாற்று மீட்சி. தமிழ் கடவுள் முருகன் இன்னைக்கு வேலூர்ல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோயில் கட்டப்பட்டிருக்கு. முருகன் சிலை பிரம்மாண்டமாக எந்திரிக்க தமிழர்களின் இன
அரசியல் எந்திரிச்சிரும். தமிழர்கள் தமிழ் மொழி பற்றிய புரிதலோடு தங்களுடைய இன கட்டுமானத்தை உருவாக்குறதுக்கு அவங்கள ஆன்மீக வழியாகவும் எங்க தமிழர்கள் கட்டமைக்கப்பட்டுருவார்களோங்கிற பயத்துல ஏதோ பேச வேண்டியதா, அடிச்சுட வேண்டியதா இல்லையா? சேகர் பாபு தான் தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்க அந்த இந்து சமய அறநிலைத்துறையோட அமைச்சர் தான் தமிழ்நாடு முழுக்க இருக்க கோயில்களுக்கு சமஸ்கிருதத்துல மந்திரம் ஊதுன்னு போராடிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா சேகர் பாபு திராவிட இயக்க கோட்பாட்டை ஏற்கிறாரா, எதிர்க்கிறாரா? அப்படின்னா நீங்க இதை யோசிக்கீங்க. இனி தமிழ் தேசிய எழுச்சி காலம், இது தமிழுக்கான காலம், தமிழருக்கான காலம். அதனால கொஞ்சம் பதட்டத்துல எல்லாரும் அண்ணன் சீமானை திட்டி வர்றாங்க, அவ்வளவுதான். அதே சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தானே அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற திட்டத்தை கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல கோயில்களை கட்டி இந்துக்களுடைய நற்பெயரை சம்பாதித்த ஆட்சி சொல்லி பெருமையை இங்க பாருங்க. CN அண்ணாதுரை ஆட்சி காலத்தில் இருந்து இந்த நிலத்தில் திராவிட இயக்கங்கள் வாயில வட சுடுவாங்க. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாங்கிற சட்டத்தை கொண்டு வந்தோம். உச்ச நீதிமன்றம் தடுத்து விட்டது, உயர் நீதிமன்றம் தடுத்து விட்டது, அவர் தடுத்து விட்டார், இவர் தடுத்து விட்டார்னு சொல்றாங்க. சரியா? இன்னைக்கு தமிழ்லயும் குடமுழுக்கு நடத்தலாம்னு நீதிமன்றத்துல போய் பல முறை இதுக்கான தீர்ப்பை வாங்கிட்டு வந்தாச்சு. இதையும் அமல்படுத்த நீங்க தயங்குறீங்க. அப்ப உங்களுக்கு அடிப்படையில இதை நேசிச்சு நீங்க இந்த விதங்களை சொல்றதுல ஓட்டு வங்கிக்காக, ஓட்டு வாங்குறதுக்காக அப்பைக்கப்போ ஒரு பொய் சொல்றது. தமிழை நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லுவீங்க, தமிழ் மொழியை காப்பாற்றுவோம் சொல்லுவீங்க. அப்புறம் ஏதாவது எல்லா அரசு அலுவலகத்திலையும் தமிழ் வாழ்கன்னு ஒரு போர்டு வச்சுட்டு அந்த போர்டை மாலை நேரத்துல அலுவலகத்தை பூட்டும் போது அந்த போர்டு லைட் ஆன் பண்ணி விட்டு தமிழ் வாழ்கன்னு லைட் மட்டும் தெரியும். எங்க தமிழ் வாழும்? அப்போ நீங்க தமிழ் வாழ்கன்னு சொல்றதுன்னா, சமஸ்கிருத ஒளிகன்னு சொல்றதுன்னா, சமஸ்கிருத ஒழிக்கிறதுக்கு என்ன வழி திட்டம், என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? சமஸ்கிருதத்தை எல்லா கோயிலும் ஓதிக்கிட்டு இருக்கும்போது அதை தடுக்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? சரி, இத தமிழுக்காக தான் நீங்க நிக்கிறீங்கன்னா நாங்க தமிழ்ல குலமுழுக்கு நடத்துங்கன்னு ஏன் போராடணும்? போராடுற நிலையில இந்த இனத்தை ஏன் வச்சீங்க? போராடவே தேவையில்லை. இது இந்த ஆட்சி தமிழுக்கான ஆட்சினா நாங்க போராட கூடாது இல்ல. நீங்க என்ன சொல்லணும்? சீமான் போராடுறீங்க, தமிழுக்காக நீங்க ஏன் போராடுறீங்க? நாங்களும் தமிழுக்காக தான் போராட வந்தோன்னு சீமான்ட்ட சொல்ல வேண்டியதானே? இது பொய், போலித்தனம். இந்த 70 வருஷமா இந்த போலியா வடதான் சுட்டீங்க. எதை செஞ்சீங்க இந்த இனத்துக்காக? அப்போ இதை நீங்க செய்ய மாட்டீங்கன்னு முடிவெடுத்து ஒரு இனப்பிள்ளைகள் கிளம்பி வந்து நாங்களே செஞ்சுக்கிற வெளியே போடாங்கிறோம். அதிகாரத்தை விட்டு வெளியே போடா நாங்களே பண்ணிக்கிறோம். அவ்வளவுதானே? அதுதானே செஞ்சு ஆகணும். இனிமேல் வேற வழி என்ன? முடிந்த பொதுக்கூட்டத்துல அண்ணன் சீமான் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. நீங்க தமிழ்ல குடமுழுக்கு நடத்தல அப்படின்னா கூடவே நாங்க ஓதுவார்களை வச்சு தனியா முருகனுக்கு தமிழ்ல ஓதுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது இப்ப சாத்தியமா? இல்ல, அது போராடுவதை தவிர வேற வழி இல்ல. அது ஒரு போராட்ட யுத்தியா தான் அதை நம்ம பாக்குறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இவ்வளவு பெரிய அதிகார பலம், காவல்துறை எல்லாத்தையும் தாண்டி எப்படி சாதிப்பீங்க? இவ்வளவு அதிகார பலத்தை தாண்டி தானே இன்னைக்கு கல்லறுக்கு போராட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கோம். இவ்வளவு அதிகார பலத்தையும் தாண்டி தானே இன்னைக்கு ஸ்டெர்லைட்ல இழுத்து மூடி இருக்கிறோம். இவ்வளவு அதிகார பலத்தையும் தாண்டி தானே இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வாங்கி இருக்கிறோம். இது எல்லா போராட்டத்தையும் முன்னின்று நடத்துறது நாம் தமிழர் கட்சி தானே. நீங்க மக்கள் முடிவெடுத்து விட்டா சட்டங்கள் மக்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா இங்க போடப்படுகிற சட்டங்கள், திட்டங்கள், அதிகாரங்கள் அனைத்தும் மக்களுக்கானது. மக்கள் கூடி முடிவெடுத்தா என்ன பண்ணுவேன்? தமிழர்கள் நாங்கள் கூடி முடிவெடுக்கிறோம். எல்லா கோயில்களும் தமிழ்ல தான் இனிமேல் அர்ச்சனை நடக்கணும். சரியா? குடமுழுக்கு இனி தமிழ்ல தான் நடக்கணும். தமிழர்கள் நாங்க முடிவெடுத்தா நீங்க என்ன பண்ண முடியும்? கோயில் என்னது, நிலம் என்னது, சாமி என்னது, நீ யாரா வெளியே போடா? இதை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிப்படும்? மக்கள் கூடி இதை ஒரு பெருந்திரள் போராட்டமா, மக்கள் போராட்டமா மாறிட்டா என்ன பண்ண முடியும்? ஜல்லிக்கட்டு மக்கள் திரள் போராட்டமா மாறிச்சு, ஸ்டெர்லைட் மக்கள் திரள் போராட்டமா மாறிச்சு. உங்களால் தடுக்க முடிஞ்சுதா? அது போலதான் இதுவும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களும் தமிழ்ல தான் மந்திரங்கள் ஓதப்படும்ங்கிற சூழல் வரும்போது, மக்கள் திரள் போராட்டமா மாறும்போது எல்லாம் மாறும், உறுதியாக மாறும். அண்ணன் சீமான் பனைமரம் ஏறும் பொழுது இயல்பா எல்லா பனையேறிகள் போலவும் ஏறல, ஒரு நாடகத்துக்காக கட்டையை கட்டி வச்சு ஏறாரு அப்படின்ற ஒரு பொதுவான விமர்சனம் வைக்கிறாங்களே. ஒரு தலைவர் பாதுகாப்போடு அந்த போராட்டத்துல பங்கெடுத்துக்கணுங்கிறது இயல்பு. அதை தான் கட்சி விரும்பி இருக்கும். அதை தாண்டி நீங்க ஏன் இவ்வளவு கொந்தளிக்கிறீங்க? எங்கள் அண்ணன் சீமான் ஒரு புது யுத்தியை, பாதுகாப்பாக பனை ஏறுகிற ஒரு புது யுத்தியை இங்க வழங்கி இருக்காரு. நீங்க எடுத்துக்கீங்களேன், அதுவும் நல்லது தானே. நீங்க யோசிங்க, கேரளாவுல இந்த முறையில தான் பனைமரம் ஏறுறாங்க, கர்நாடகாவுல, ஆந்திராவுல இந்த தேங்காய் மட்டையை கட்டி தான் ஏறுறாங்க. பாதுகாப்பாக பனை ஏறுறது என்ன தப்பு? இப்ப என்னங்க பிரச்சனை? பாதுகாப்பாக பனை இப்படித்தான் ஏறணும்னு எங்க அண்ணன் சீமான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு கற்றுக் கொடுத்தார். அதை அப்படி எடுத்துக்கிறோம் நாங்க. அது என்னமோ அதை போய் கேலி கிண்டல். எங்க நீங்க ஏதோ ஒண்ணு சீமான் தும்முனாலும் நீங்க விமர்சிப்பீங்க, அவ்வளவுதான். ஆனா எங்கள் அண்ணன் தொடுகிற அத்தனையும் பேசுபொருளா மாறுது. இது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அப்ப இந்த போராட்டத்தை அவர் பேசுபொருளா மாத்தும் போது பாதுகாப்பா தான் செய்ய முடியும். எங்கள் அண்ணனுடைய பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் இல்லையா? இப்ப ஸ்டாலினுக்கு நீங்க எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறீங்க? ஸ்டாலின் சென்னையில கிளம்புறாரு, சேலம் வராருன்னா 3 மணி நேரத்துக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க. என்ன பாகிஸ்தான் இல்லையா பயணம் போறீங்க? சொல்லுங்க. அப்ப உங்க பாதுகாப்பு உங்களுக்கு முக்கியம்னா எங்க பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் இல்லையா? எங்க தலைவனுடைய பாதுகாப்பை நாங்க உறுதி செய்ய மாட்டோமா? மிக்க மகிழ்ச்சிங்கண்ணா. நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த இருபெரும் போராட்டங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.